ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் பால பேசுகிறேன். ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும், அந்த பாடத்துலேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும், அந்த பாடத்தில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எந்த பாடமாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிட முடியும். அதே மாதிரி அது உங்களுக்கு லைஃப் டைம் வந்து மறக்காது. ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாடத்தை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெசன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெசன் மாதிரி தான் நீங்கள் எந்த யூனிட்டில் எந்த பாடம் எடுத்தாலும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து 6வது பாடம். ஓகேவா? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ் தெலுங்குல தொடக்க கால கிளர்ச்சிகள். இது வந்து உங்களுக்கு யூனிட் 6ல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். இப்போ இந்த பாடத்தில் கற்றலை நோக்கங்கள்னு கொடுத்துருக்காங்களா, இதை ஃபர்ஸ்ட் படிக்கணும். என்னது? பாளையக்காரர் அமைப்பும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்கள் புரட்சியும். அப்போ என்ன சொல்கிறாங்க? பாளையக்காரர்கள் அமைப்புனா என்னன்னு படிப்போமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாளையக்காரர்களுடைய புரட்சியை பற்றி படிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்த லைன் பாருங்க. வேலுநாச்சியார், புலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றவற்றை ஆங்கிலேய எதிர்ப்பு கிளர்ச்சிகள். ஓகே, இவங்க 4 பேரும், வேலுநாச்சியார், புலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், இவங்க 4 பேரும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எப்படி ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும், அடுத்து தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு பதிலடியாக அமைந்த வேலூர் புரட்சியை பற்றி நம்ம இதில் படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கற்றல் நோக்கங்களை படித்தோன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுதா? ஓகே, அதை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம்னு கொடுத்துருப்பாங்க. அறிமுகத்தில் பாருங்க, பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களும் 3வது கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. அப்போ இதில் என்ன புரியுது? பிரெஞ்சு படையில் இந்த 3வது கர்நாடக போர் வருது, அதில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஜெயிச்சு அங்கே இருந்து அவங்களோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இதை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமாக எப்படி படிக்கணும்னா இந்த பெரிய பெரிய ஹெட்டிங்கை ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க, பாளையக்காரர்களின் புரட்சி 6.2. இதில் வந்து 3 ஹெட்டிங் தான் இருக்கும். அடுத்த 6.3 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் வேலூர் புரட்சி வந்துடும். இந்த இருக்கா வேலூர் புரட்சி. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 3 ஹெட்டிங் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 3 பெரிய ஹெட்டிங் வந்து நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதோட சப் ஹெட்டிங்ஸ் வந்து படிக்கணும். எப்போ ஒரு பாடத்தை வந்து எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கற்றலை நோக்கத்தை படிச்சிடணும், அடுத்த அறிமுகத்தை படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஹெட்டிங் படிக்கணும். அடுத்த பெரிய ஹெட்டிங்கில் என்ன சின்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு படிக்கணும். பாளையங்களும் பாளையக்காரர்களும். ஓகேவா? அப்போ பாளையங்கள்னா என்ன, பாளையக்காரர்கள்னா என்ன, அது எப்படி தோன்றுனுச்சு, அதில் வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குது, கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். அப்போ அதை பற்றிலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கணும். அடுத்தது கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா. அடுத்த வரங்க பாருங்க, பாளையக்காரர்கள் புரட்சி வந்து 1755 1801 இது வரைக்கும் இருக்கு. இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து யார் கொடுத்துருக்காங்க? புலித்தேவரின் புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். அப்போ ஏதோ 2 கூட்டணி இருக்கு. அடுத்து பாருங்க, முக்கியமானது களக்காடு போர், யூசப் கானும் புலித்தேவரும். அடுத்து புலித்தேவரோட வீழ்ச்சி எப்படி, அடுத்து ஒண்டி வீரன்னா யாரு, அவரை பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கணும், ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து வேலுநாச்சியார், வேலுநாச்சியாரை பற்றி ஒரு இதுவும் இருக்காது. வேலுநாச்சியார் கோபால நாயக்கர் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரோட நம்பிக்கையுடையது வந்து குயிலி. ஓகே, குயிலி உடையாள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரோட இது வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அவருக்கு ஜாக்சன் துறைக்கு இடையில மோதல் வந்து என்னது. அடுத்த மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்னதாக ஆஜராதல், இவருக்கு கட்டபொம்மன் போய் ஒரு குழு முன்னாடி ஏதோ ஆஜராகுதாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு, கட்டபொம்மனும் பாளையக்காரர் கூட்டமைப்பு நடக்கிறது வந்து என்னது. அதுக்கு அடுத்து கட்டபொம்மனை வந்து தூக்கிலிடுறாங்க. ஓகேவா? அடுத்த பாஞ்சாலன் குறிச்சியை முற்றுகையிடுறாங்க. அடுத்ததான் கட்டபொம்மனை வந்து தூக்கிடுறாங்க. அடுத்த மருது சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கழகம் வந்து என்னது. அடுத்த திருச்சியில் வந்து ஒரு பேரறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. ஏதோ ஒரு 1801 ஏதோ ஒரு பேரறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அடுத்த சிவகங்கையின் வீழ்ச்சி. அடுத்த கர்நாடக உடன்படிக்கை 1801. ஓகேவா? அடுத்த தீரன் சின்னமலை வர்றார். தீரன் சின்னமலையை பற்றி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சியில் உங்களுக்கு சப்ஹெட்டிங்ஸ் என்ன? இந்திய வீரர்களின் மனக்குறை, அது வந்து என்னவாக இருந்துச்சு, அது எப்படி வேலூர் புரட்சியை வெடிச்சிச்சு, மனக்குறை என்ன, அது எப்படி வேலூர் புரட்சியை வெடிச்சிச்சு, ஜிஎல்எஸ்பியோடைய அந்த கொடுங்கொடுமை என்ன பண்ணார், அவர் எப்படி கொடுமையாக வந்து பண்ணார் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த புரட்சியின் பின்விளைவுகள், அந்த வேலூர் புரட்சி முடிஞ்ச பிறகு என்னென்ன பின்விளைவுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு இருப்பாங்க. வேலூர் புரட்சி எங்கெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துட்டு புரட்சியை பற்றிய மதிப்பீடு, புரட்சி முடிஞ்ச பிறகு அந்த புரட்சியை பற்றி யார் யார் என்ன சொல்கிறாங்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாட சுருக்கத்தையும் வந்து படிச்சுக்கணும். என்னது? தமிழ்நாட்டுடைய முக்கியமான பாளையக்காரர்களை பற்றியும் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை எதிர்த்து நின்று ஆற்றிய தீர செயல்கள் பற்றியும் இந்த பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து புலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரை தொடர்ந்து
மருது சகோதரர், தீரன் சின்னமலை இவங்களை பற்றி வந்து நம்ம படிச்சிருக்கோம். வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் ஜிஎஸ்பி எப்படி இறக்கமின்றி நடந்தார் அப்படிங்கிறதையும் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சா ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த பாடத்தை எடுத்தோன்னா அந்த கற்றலின் நோக்கம் என்ன கொடுத்துருக்காங்கிறது படிக்கணும். அடுத்த மெயின் ஹெட்டிங், பெரிய ஹெட்டிங் 6.1, 6.2, 6.3ல என்ன கொடுத்துருக்கான்னு படிக்கணும். அடுத்த உள்ள சப் ஹெட்டிங்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, இந்த படத்தில் இதை தான் கொடுத்துருக்காங்க போல அப்படின்ட்டு வரும். அதை முடிச்ச பிறகு உள்ள சப் ஹெட்டிங்ஸ்லாம் முடிச்ச பிறகு இந்த இதை கடைசியாக படிக்கணும். பாட சுருக்கம் என்னன்னு படிச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து புக்கை ரீட் பண்ணும், ஒவ்வொரு லைன் விடாம. ஓகேவா? எவ்ரி லைன். ஏன்னா இதில் வந்து எல்லா லைனும் வந்து எப்படினாலும் கேட்பாங்க. அதனால எவ்ரி லைன் வந்து படிக்கணும். இப்படி படிக்கும்போது உங்களுக்கு தோணும் எது வந்து முக்கியமான பாயிண்ட், கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இந்த இருக்குல்ல, இதை தான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. நார்மல் எம்சிக்யூ. நார்மல் எம்சிக்யூனா என்னன்னா, இப்போ ஒன்று சொல்கிறேன், சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஓகேவா? அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். எட்டயபுரம், நாமக்கல், திருச்சி, ஈரோடு அப்படின்ட்டு இருக்கும். அப்போ எது கரெக்டு அப்படின்ட்டு போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிளான எம்சிக்யூ கொஸ்டின் டைப்ல இருக்கும். அடுத்து கூற்று காரணம். ஒரு கூற்று இருக்கும். ஓகேவா? அந்த கூற்று இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். கூற்றும் காரணமும் சரி இருக்கும், இல்லை கூற்று காரணம் தவறு இருக்கும், இல்லை கூற்று சரி காரணம் தவறு இருக்கும். இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ல இருக்கும். அதுக்கு சரியான விளக்கம் இல்லை இப்படின்னு இருக்கும். ஸோ கூற்று காரணம் கேள்விகள் புக் பேக்ல கூட இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கூற்றுகள் இப்படி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி கொடுத்துட்டு இதுல எந்த கூற்றுலாம் சரியானது, பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்று வந்து எது? ஓகேவா? பின்வரும் கூற்றுல சரியான கூற்று எதும்பாங்க. இப்போ இந்த 4ல் ஒரு 2 கரெக்ட்னா 1, 2 கரெக்ட். இப்போ இந்த 4 கூற்றுல தவறான கூற்று வந்து எதுன்னு கேட்கலாம். அப்படின்னா என்னது? 1, 2 கரெக்ட்னா 3, 4 வந்து தவறு. ஓகேவா? அப்படி வந்து கேட்கலாம். இல்லையா 2 மிக்ஸ் பண்ணி ஆப்ஷன் ஆன்சர்ல இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 சரி அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த கமா 3, 4 தவறு அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. சரியான கூற்று எதுன்னு கேட்பாங்க, தவறான கூற்று வந்து எதுன்னு கேட்பாங்க. இல்லையா மிக்ஸ் பண்ணி எது சரி எது தவறுன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனையா இப்பெல்லாம் கேட்குறாங்க. இப்போ 4 கூற்று கொடுத்துட்டு இல்லை 2 கூற்று மட்டும் சரி, 2 கூற்று மட்டும் தப்பு, எந்த கூற்றுலாம் இருக்காது. 1, 2 சரியெல்லாம் இருக்காது. 2 கூற்றுகள் சரி, 2 கூற்றுகள் தவறு, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? எதுன்னு இருக்காது. 1, 2 சரியா, 3, 4 சரியா, அந்த மாதிரிலாம் இருக்காது. 2 கூற்று சரி, 2 கூற்று தப்பு, இந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஓகேவா, பொறுத்துக்க. ஓகே, இங்கிட்ட ஒரு 4 பேர் பேரை கொடுத்துருப்பாங்க, இங்கிட்ட ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் மேட்ச் பண்ணி நம்ம பொருத்தணும். அது உங்களுக்கு ஈஸி தான். அடுத்த கால வரிசைப்படுத்துக. இப்போ பூலித்தேவர், தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் இருக்காங்க. இப்போ இதை வந்து ரிவர்ஸில் கொடுக்காங்க. தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், பூலித்தேவர்னா இல்லை கால வரிசைப்படுத்துக்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து யார் வருவா அப்படின்னு கேட்பாங்க. இந்த கால வரிசைப்படுத்துக்க எப்பவும் ஒரே டைப்பில் தான் கேட்பாங்க. சில நேரத்துக்கு ஏறு வரிசையில் கால வரிசைப்படுத்துக, இறங்கு வரிசையில் கால வரிசைப்படுத்துக. வெறுமனையை கால வரிசைப்படுத்துங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து யார் வந்தா அப்படின்னு சொல்லிடணும். ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னா அதுக்கு ஏற்றாப்புல சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆங்கிலேயர்களுக்கு தான் முதல்ல போராடியவர், களக்காடு போரில் வந்து வெற்றி பெற்றவர், இவர் யூசப் கானுக்கு இவருக்கு தொடர்பு இருக்கு, அப்படி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவர் யாரு? அது அந்த இதுக்கு ஆன்சரு பூலித்தேவர் தான். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு 3 பாயிண்ட்டை கொடுத்துட்டு இவர் யாருன்னு கேட்கலாம். கோடிட்ட இடத்துல ஏதாட்டும் ஒரு டேஷை போட்டு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கீழே இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல எது வரும் அப்படிங்கிறது மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி தான் பெரும்பாலும் கேட்பாங்க. இந்த 10 டைப் ஆஃப் கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லா இதுலேயும் வந்து இந்த 10 டைப் தான் கேட்பாங்க. கொஞ்சம் வேணா மாறும். அப்போ இந்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் லைன் பை லைனாக படித்தாதான் இந்த மாதிரி கூற்றுகளை கொடுத்து கேட்கும்போது உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து இப்போ வந்து பாருங்க, ஒரு பாடத்தில் இந்த இருக்கா, எப்பவுமே ஒரு பாடத்தில் முக்கியமானது வந்து உங்களுக்கே தெரியும். இந்த போட்டிருக்காங்களா, பாளையக்காரர்களை வந்து போலிக்காரன்னு அழைச்சாங்க. இந்த அப்போஸ்டேட் ஃபில் போட்டிருப்போம். அடுத்து இவங்களோட இராணுவ சேவைக்காக பாளையம் கொடுத்தாங்க. இவர் வாரங்களை சேர்ந்த பிரதாபருத்தன் காலத்தில் தான், ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாளையக்கார முறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1529 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் விஸ்வநாத நாயக்கர் வந்து பதவி இருக்கும் போது அவரோட அமைச்சர் அரியநாதனோட உதவியோட 72 பாளையமா ஆக்கினாங்க. இப்படி தான் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் புக்கில் இப்படி ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இவங்களோட காவல் காக்கும் விதம் வந்து படிக்காவல், அரசு காவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா பாயிண்ட்டும் முக்கியமாக தான் இருக்கும். எல்லா பாயிண்ட்டுக்கும் இப்படி
அடிச்சிங்கன்னா புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வேறு கலரில் தான் இருக்குமே தவிர இப்படி இருக்காது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், இல்லை கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்ட்டு 2 இருக்குது. கிழக்கு பாளையத்தில் யாரெல்லாம் வருவா, மேற்கு பாளையத்தில் யாரெல்லாம் வருவா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து பூலித்தேவர், இவர் கர்னல் ஹெக்ரைன் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு வாராரு. ஆனால் பூலித்தேவரை எதிர்த்து அந்த டைமில் கரெக்டாக சண்டை போட முடியாமல் அவர் வாபஸ் வாங்கிட்டு போயிருந்தார். அவரை திரும்ப இது பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் வந்து பண்ணிட்டாங்க. அடுத்தது மியானா, இவங்க 3 பேர் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? அடுத்த களக்காடு போரில் வந்து என்ன நடந்துச்சு, களக்காடு போரில் வந்து இவர் ஜெயிச்சிருவார். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹைலைட் பண்ணி படிக்கணும். இல்லையா இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கணும். இப்படி ஹைலைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த இருக்கா, ஓகே இந்த இருக்கா, இது வந்து எப்படி இது வந்துச்சு 1792 கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்களுக்கு வந்து உரிமை கிடைக்குது. ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடந்த கர்நாடக போரில் இருந்தால் கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாகி வருது. அந்த கதை தான் இருக்கும் இது முன்னாடி உள்ளது. இப்போ பாளையக்காரர் கிளர்ச்சி வந்து பாருங்கள் 1754 67. அதில் பாளையக்காரர் கிளர்ச்சி கூட வரும். பூலித்தேவரோட காலம் 54 67 வருது. இவர் திருநெல்வேலி நெற்கட்டும் சேவலில் வந்து இருக்கார். ஆங்கிலேயர்களுக்கு கூட வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்ச மன்னன். அடுத்த மேற்கு பாளையத்துக்கு வந்து இவர் தலைமை ஏற்றிருந்தார். எட்டயபுரத்தை தவிர மீதி எல்லாரும் வந்து இவருக்கு ஆதரவு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அலெக்சாண்டர் ஹெக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு போதுமான இது இல்லை, படை வீரர்கள் இல்லாததுனால இவர் கூட இது சண்டை போடாமல் போயிடுவார். அடுத்து இந்த இருக்கா களக்காடு போர். களக்காடு போர் 1756 வந்து நடக்குது. அந்த 56 போரில் வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவருக்கும் மாப்பூஸ் கானுக்கு இடையில வந்து சண்டை நடக்குது. அதில் வந்து பூலித்தேவர் வந்து ஜெயிச்சிருவார். களக்காடு போரில் வந்து பூலித்தேவர் ஜெயிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான் சாஹிப் அல்லது மருதநாயகம் அல்லது யூசப் கான் அப்படிங்கிறவர் கூட போட்டிடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜெயிச்சிருவார், மருதநாயகம் வந்து ஜெயிச்சிருவார். அப்போ வந்து இவருக்கு பூலித்தேவருக்கு வந்து பாளையக்காரர்கள் வந்து ஆதரவு இருக்காது. விருதாங்கூர் அரசோட ஆதரவும் வந்து அந்த டைமில் பூலித்தேவருக்கு இருக்கிறதுனால அது தோத்துருவார். இந்த போர் வந்து 2 மாதம் நடந்துச்சு. அதில் நெற்கட்டும் சேவலை வந்து ஃபஸ்ட்டு கைப்பற்றுவாங்க. அடுத்து 1761 மே 16 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் கோட்டை இது எல்லாத்தையும் வந்து யூசப் கான் வந்து கைப்பற்றிட்டார். அதுக்கப்புறம் யூசப் கான் வந்து இவங்க பாளையக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் யூசப் கான் வந்து தூக்கிலிட்டுருவாங்க. ஓகேவா? பாளையக்காரர்கள் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினாட்டு தூக்கிலிட்டுருவாங்க. இவர் வந்து சங்கர் கோவிந்த் பாதையில் வந்து இவர் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருப்பார். அதுக்கப்புறம் திரும்ப வருவார். திரும்பி வந்து இதில் இருங்க, ஓகே இதை மாற்றி போட்டால் தான் வருமே. இந்த இருக்கா, அவர் கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் தலைமறைவாக இருப்பார். அடுத்த திரும்பி 64 வந்து நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றுவார். அடுத்த வந்து யார் வர்றா, கர்னல் ஹெம்பல் வர்றாரு. அவரு கூட வந்து சண்டை போட்டு திரும்பி ஒரு இதாகிடுவார். சங்கர் கோயில் வழியாக தப்பித்தார் அப்படிங்கிற மாதிரி கரை இருக்குது. ஒண்டி வீரன் ஒரு பாக்ஸ் படித்தோமா, ஒண்டி வீரன் வந்து இவருடைய ஒற்றற்படையோடைய தலைமை வந்து தாங்கியிருப்பார். யூசப் கான் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். இவ்வளோ டீட்டெயிலாக நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ காலங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால் இவ்வளோ டீட்டெயிலாக நோட்ஸ் எடுக்க முடியாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட்டாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட அப்பா யார், மனைவி யார், பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து கிழக்கில் வந்து உள்ளவங்க எது, அந்த ஜாக்சன் துறைக்கு இவருக்கு என்ன சண்டா 3310 பக்கோடாக்கள் வந்து கொடுக்காம இருப்பார், வடிகட்டாமல் இருப்பார். அதை வந்து கெட்ட வைக்கிறது தான் இதோடைய மெயின் நோக்கமாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் சின்ன சின்னதாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிதளவுக்கு ஷார்ட்டாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா முடிச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும்? ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஹெட்டிங்கை படிக்கணும். ஃபஸ்ட் கற்றலின் நோக்கம் பெரிய 6.1 6.2 6.3 பெரிய ஹெட்டிங் படிக்கணும். அடுத்த சப் ஹெட்டிங் படிக்கணும். அடுத்த ஒரு டைம் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிடணும். அடுத்த டைம் இருக்குல்ல, அடுத்த டைம் தான் வந்து என்னது ஹைலைட் பண்ணணும். அடுத்த டைம் வந்து படிக்கும்போது ஹைலைட் பண்ணி படிக்கணும். அதுலேருந்து ஒரு சில நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ இந்த பாடத்தை நீங்கள் ஓரளவுக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா கடைசியாக போயிட்டு இந்த இது இருக்கா புக் பேக்கு, ஓகே உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வரும். ஓகே, அந்த புக் பேக் கொஸ்டினில் எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா, ஓகே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியுதா அப்படின்ட்டு பார்க்கணும். அடுத்து இந்த கலைச்சொற்கள்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்லலாம் இந்த மாதிரி ஏதாவது கலைச்சொற்கள் கேட்பான், அதனால் ஜஸ்ட் வந்து இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த புக் பேக்கில் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா, இது நார்மல் எம்சிக்யூ, இது கோடிட்டு இடம் கொடுத்து கேட்டிருப்பாங்க, இது சரியான கூற்று. அடுத்தது இது பொறுத்துக, ஓகேவா, இது கூற்று காரணம். ஓகே, இவ்வளோ கேள்விகளுக்கும் உங்களுக்கு சரியாக பதில் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த
பாடத்தை நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். பதில் தெரியலன்னு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், இன்னொரு டைம் வந்து படிங்க, போதுமானது. இந்த மெத்தடாலஜியில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா பாடமும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு 4 நாள் கழிச்சு, இன்னைக்கு படிக்கிறீங்க, ஒரு 4 டேஸ் கழிச்சு படிங்க, அடுத்த 7வது நாள் படிங்க, அடுத்த 15வது நாள் படிங்க, அடுத்த 30வது நாள் படிங்க. இந்த பாடம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே செய்யாது. இந்த மெத்தடில் படித்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.